ஹார்ட் ஒர்க். ரோட்டோரமாக நம்ம அண்ணாச்சி பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி கடை நடத்துவார். அவர் பார்த்தீங்கன்னா டிராவர் போகணும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. சரி, இன்னொரு ஸ்ட்ரீம் எடுத்துக்கங்க. ஒரு கம்பெனியில் ரெகுலராக 9 to 5 வேலை பார்க்குறாங்க, அவங்களுமே ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. விராட் கோலி எடுத்துக்கங்க. அவர் இந்த நிலைமைக்கு வரணும்னா அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பார். ப்ளஸ் அவர் பிளேஸை தக்க வச்சுக்கிறதுக்கு அவர் இன்னுமே ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கார். இந்த 3 பேருமே பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் தான் பண்ணுறாங்க. ஆனால் இந்த 3 பேருக்கு கிடைக்கிற ரிசல்ட் ஒன்றா? கண்டிப்பாக கிடையாது. நம்மள எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 விஷயத்தை நோக்கி தான் ஓடுறோம் எல்லாருமே. ஒன்று பணம், ஒன்று ஸ்டேட்டஸ், இன்னொன்று புகழ். இல்லை அப்படி இல்லைன்னா இந்த 3ல் எதனா ஒன்று இருக்கும். சரி, எல்லாருமே வெற்றி கிடைச்சதா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. யாருன்னா ஒருத்தர் 2 பேர் தான் ரொம்பவே சக்ஸஸ் ஆகுறாங்க. சரி, நம்ம ஹார்ட் ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமே, ஹார்ட் ஒர்க் மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதுமா? நம்ம லைஃப்பில் அடுத்த லெவலுக்கு போகணும், நிறைய சம்பாதிக்கணும், நிறைய பேர் நம்மளை பற்றி பேசணும், நல்ல ஒரு புகழ், நல்ல பணம் சம்பாதிக்கணும்னா ஹார்ட் ஒர்க் மட்டுமே நமக்கு ஹெல்ப் பண்ணாது. ஹார்ட் ஒர்க் கூட சேர்த்து நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற 3 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட லைஃப் அடுத்த ஸ்டேஜ் போகும். அந்த 3 விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி பாருங்கள். நம்மள மோஸ்ட்லி எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா, படித்து முடிச்சோடனே ஒரு வேலைக்கு போயிடலாம்டா, ஏன்னா நம்ம படிச்சிருக்கோம், நிறைய செலவாக இருக்குது, நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணுவோம்னா, அந்த டெம்பரரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்னா கிடைச்ச வேலைக்கு போயிடுவோம். அப்படின்னு நீங்கள் பண்ணாதீங்க. அப்படி பண்ணால் என்ன ஆகுன்னா, அந்த மணியை ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு அந்த ஸ்கில்லுங்கிறது டெவலப் ஆகாமல் போயிடும். உங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் வேணுமோ, என்ன ஸ்கில் எடுத்தால் நீங்கள் லைஃப்பில் முன்னுக்கு வரலான்னு உங்களுக்கு தோணுதோ, எந்த ஸ்கில் எடுத்தால் லைஃப்பில் அடுத்த ஸ்டேஜ் போக முடியும், இல்லை நிறைய பணம் சம்பாதிக்க முடியும், உங்கள் ஸ்கில் எங்கே உங்கள் ஸ்கில் டெவலப் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அந்த வேலைக்கு போங்க. ஜஸ்ட்டு டெம்பரரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காக மட்டும் போய் லாக் ஆகிடாதீங்க. பட் இன்கேஸ் நீங்கள் போனாலுமே அங்கேயே போய் லாக் ஆகிடாமல் எங்கே உங்களுக்கு ஸ்கில் டெவலப் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அங்கே போனீங்கன்னா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். ரெண்டாவது என்னென்னா, நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த வேலையை நம்ம பார்க்கணும். சரி, எனக்கு என்ன பிடிக்குது எனக்கே தெரிலப்பா, எப்படி கண்டுபிடிக்கிறது? சிலருக்கு பிறந்ததே அவங்களுக்கு சில விஷயம் பிடிக்கும். அந்த பண்ணும்போது ஒரு 4 விஷயம் பண்ணுறீங்கன்னா, ஆனால் அதில் ஒரு விஷயம் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வரும். அது நீங்கள் கண்டுபிடிங்க. எப்படி கண்டுபிடிங்க? நிறைய விஷயம் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள். புது வேலையை பாருங்கள், புது ஸ்ட்ரீமில் ஒர்க் பண்ணுங்கள், டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு போங்க. அப்படி பண்ண சில ஒர்க்லாம் உங்களுக்கு வெறுப்பாகும். அப்போ உங்களுக்கு பிடிக்கல, நிறைய தோல்விகள் வரும், நிறைய உங்களுக்கு முகல் சுரிப்பு வரும். இல்லை இது நமக்கு பிடிக்கலனா கடைசியாக ஒரு நாள் உங்களுக்கு பிடிச்ச வேலையோ, இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஸ்கில்லோ, உங்களுக்கு பிடிச்ச இடமோ உங்களுக்கு செட் ஆகும். அதுதான் உங்களுக்கு பிடிச்ச வேலை. மூணாவது என்னென்னா, நிறைய பேர்கிட்ட நீங்கள் பேசுங்க, நிறைய மக்கள்கிட்ட பேசுங்க. இப்போது உங்கள் வாழ்க்கையில் ஒருத்தர் வராங்க, உங்கள் வாழ்க்கையிலேருந்து ஒருத்தர் இன்றைக்கி பேசுகிறாரு, இல்லை உங்கள் வாழ்க்கையில் ஒருத்தர் ஒரு ஃப்ரெண்டாக வராரு, இல்லை ஏதோ உங்ககிட்ட ஒருத்தர் பேசுகிறாருன்னா கண்டிப்பாக அது ஒரு பலன் இருக்குது. ஒருத்தர் உங்ககிட்ட பழகுறாங்கன்னா அந்த பலன் இருக்குது. அந்த பலன் மேபி உங்கள் லைஃப்பை நல்லபடியாக மாற்றலாம், இல்லை கெட்டபடியாக மாற்றலாம். அந்த நீங்கள் யார்கிட்ட பழகுறீங்க பொறுத்து. நம்ம லைஃப்பில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ்ஸே பண்ணக்கூடாது. நம்மளோட நெட்வொர்க் நம்ம டெவலப் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் நெட்வொர்க் டெவலப் பண்ணலாம், உங்களுக்கு என்ன சொல்கிறது, பீப்புள் தான் மைண்டு, பீப்புள் தான் லைப்ரரி மாதிரி. நம்ம நிறைய பேர்கிட்ட பழக தான் நமக்கு உலகத்தில் நடக்க நிறைய விஷயம் கிடைக்குது, நமக்கு தெரிய வரும். ஸோ உங்களோட நெட்வொர்க் பெருசுப்படுத்துறது நீங்கள் தயங்காதீங்க. ப்ளஸ் அதை ஸ்டாப் பண்ணாதீங்க. உங்களோட நெட்வொர்க் டெவலப் பண்ணிகிட்டே இருங்க. இதை இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, வாரன் பஃபெட் ஒரு ப்ராவர்ப் சொல்லியிருப்பார். இட் டசன்ட் மேட்டர் ஹவ் வாட் யூ ரோ, இட் மேட்டர்ஸ் விச் போட் யூ கெட் இன். அதாச்சும் நம்ம எவ்வளோ வேகமாக துடுப்பை போட்டுட்டு பண்ணுறோன்னு முக்கியம் கிடையாது, நீ எந்த போட்டில் ஏறுறங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்கிறாரு. ஸோ ஹார்ட் ஒர்க்கு தவிர ஹார்ட் ஒர்க் கூட சேர்த்து நான் சொன்ன இந்த வீடியோவில் இந்த 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களோட லைஃப் வேறு லெவலில் மாறி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை அமுக்குங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய் ஃப்ரம் பாடிஸ்.